நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட பீஞ்சமுந்தை மலை கிராமம், சாலையே இல்லாத அந்த கிராமத்திற்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியிலே சாலை அமைத்து தந்தார்கள். 100 ஆண்டு காலம் இல்லாத அந்த மலை கிராமம் சாலை அமைத்து தந்தன் வாயிலாக நன்றியுள்ள மக்களான அந்த பீஞ்சமுந்தை மலைவாழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 90% மேற்பட்ட வாக்குகளை அளித்து தன்னுடைய நன்றிக்கலனை செலுத்தி இருக்கின்றார்கள். மாண்புமிகு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த மலை கிராமத்திற்கு மினி பேருந்து வசதியை செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார் குறிப்பிடுகின்ற அந்த பீந்தமை பகுதிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் பொறுப்பாளராக இருந்து நான் பணியாற்றியதனால் அந்த பகுதி மக்களுடைய சிரமம் தெரியும். அப்பொழுதெல்லாம் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தான் சென்று வந்தார்கள். மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அங்கே சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முடிவுற்று திறக்கின்ற பொழுதே மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார் அவர்கள் இந்த பேருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். எனவே அந்த அங்கே இயக்குவது கச்சேஸ் பஸ் தான் இயக்க முடியும். அதற்கான பேருந்துகள் வாங்கப்படும் பொழுது அந்த முன்னுரிமை கொடுத்து இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.